வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ். உங்களை பீப்பிள்ஸ் ட்ரீம் ப்ராப்பர்ட்டிக்கு அன்புடன் அழைக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குளம் டவுனுங்க. இந்த டவுன்லேருந்து தார் ரோட்டு வழியாக நம்ம ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணிடலாங்க. நீங்கள் பார்த்துக்கிறது ப்ராப்பர்ட்டிங்க. ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நல்லா மண் பாதையில் ஒரு அருமையான லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸுங்க. நீங்கள் பாருங்கள், நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. இதுக்கு முழுக்க ஒரு மல்லிகைப்பூ தோட்டங்க. பாருங்கள், இது பார்த்திங்கன்னா நல்லா வியூ பாருங்கள். நல்ல லொக்கேஷனில் ஒரு அருமையான ஃபெசிலிட்டியில் எல்லாமே இருக்குங்க. நீங்கள் பார்த்துருக்கிறத தண்ணி தொட்டிங்க. தண்ணி இதில் தான் ஃபில் பண்ணி தண்ணி எல்லாமே பாய்ச்சுறாங்க உங்களுக்கு. சரிங்களா? அப்படியே பார்த்திங்கன்னா இது சோலாருங்க. சோலாரில் தான் மோட்ரு எல்லாமே இவர் இப்போது விவசாயத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்ருக்காரு. நீங்கள் பாருங்கள், சும்மா சூப்பராக ப்ராப்பர்ட்டி ஒரு அழகிய லொக்கேஷனில் நல்ல ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குங்க. மல்லிகைப்பூ தோட்டங்க. இதனுடைய இது பார்த்திங்கன்னா 2.25 ஏக்கருங்க. மொத்தம் 2.25 ஏக்கரு. நீங்கள் 2.5 ஏக்கருக்கு மட்டும் நீங்கள் பணம் கொடுத்தா போதும். ஏன்னா 25 சென்ட் பார்த்திங்கன்னா பாதிக்கு அவர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. பாதிக்கு நீங்கள் காசு கொடுக்க வேண்டாங்க. மொத்தம் 2.5 ஏக்கருக்கு நீங்கள் பணம் கொடுத்தா போதும். பாருங்கள் நண்பர்களே, ஒரு அருமையான வியூவில் ஒரு அருமையான ஒரு மல்லிகைப்பூ தோட்டங்க. நீங்கள் ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா நேராக உங்களுக்கு பிடிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு தேவையில்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ரிலேட்டிவ்க்கோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ் ஆக்கிட்டுங்க. அந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வேணும் கடைசியாக உங்களுக்கு புரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுலேருந்து ஒரு 8 கிலோமீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குங்க. இது முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு மல்லிகைப்பூ தோட்டங்க. செடியை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா 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 செடியை போட்டு நல்லா வளர்த்து வச்சுருக்காருங்க ஓனரு. இது பார்த்திங்கன்னா விலை பார்த்திங்கன்னா மொத்தம் 60 லட்சம் சொல்கிறாருங்க. நேராக உட்காந்து பேசிக்கலாம். 60 லட்சமே கொடுத்து வாங்க போதில்லை. மேக்ஸிமம் உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ணித்தர முடியுமோ நான் உங்களுக்கு பண்ணித்தரேங்க. இதில் பார்த்திங்கன்னா 1.5 ஏக்கரில் மல்லிகைப்பூ தோட்டம் போட்டு வச்சுருக்காருங்க. 1 ஏக்கர் எம்டி லேண்டு அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் வேறு யாராவது விவசாயம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த லேண்டில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச விவசாயம் எதாவது பண்ணுறதா நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு ஏக்கர் எம்டி லேண்டாக உங்களுக்கு கிடக்குங்க. இது பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டாக இருக்கிறதுனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. வாட்டர் சோர்ஸுமே சூப்பராக இருக்குங்க. வாட்டர் சோர்ஸுமே போருமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 700 அடி போர் போட்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்காருங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை வளர்க்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் போட்டு வளர்த்துக்கலாங்க. நல்லா ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. அதில் உங்களுக்கு இடமும் நல்லா அருமையான லொக்கேஷனுங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு போர் இருக்குங்க. சர்வீஸ் இல்லை, கிணறு இல்லை. இதில் முழுக்க எல்லாமே சோலாரில் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகிட்ருக்குங்க. இந்த மல்லிகைப்பூ தோட்டம் மெயின்டைன் பண்ணுறது பூராமே தண்ணி பாய்ச்சிறது ட்ரிப்பில் தான் தண்ணி பாய்ச்சிட்ருக்காருங்க. எல்லாமே சோலார் மூலம்தான் உங்களுக்கு தண்ணி பாய்ச்சிருக்குங்க. ட்ரிப்பு மூலம் ஆகிட்டுருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா கேமரா 3 கேமரா ஃபிட் பண்ணி வச்சுருக்காருங்க. நம்ம செக்யூரிட்டி பர்பஸ்க்காண்டி. அதனால் உங்களுக்கு அந்த இதுவுமே நல்லா இருக்குங்க. நல்லா சேஃப்டியாக இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா 4 பக்கமும் ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காருங்க. கேட்டு மெயின் கேட்டு ஒன்று வச்சுருக்காரு. 2 வீலர் கேட்டு ஒன்று வச்சுருக்காருங்க. எல்லாமே உங்களுக்கு முழுக்க சொட்டு நீர் தான். இதில் பார்த்திங்கன்னா இதில் விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. எல்லா பக்கமும் நீங்கள் சொட்டு நீர் போட்டு வச்சுருக்காருங்க. இதில் ஒரு டேங்க் ஒன்று இருக்குங்க. டேங்க் பார்த்தீங்கன்னா 2000 லிட்டரில் ஒரு டேங்க் ஒன்று போட்டு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காரு. நீங்கள் பாருங்கள், செடியெல்லாம் சும்மா அருமையாக இருக்குங்க. இந்த புல் மட்டும் வெட்டாமல் வச்சுருக்காரு. புல் எனக்கு நாளைக்குள்ள வெட்டிடுவாங்க. அது நல்லா ஒரு காலையில் நல்லா ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா அப்படியே வேறு லெவலில் இருக்குங்க அந்த ஃபீலிங்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு 3 வீடு இருக்குங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடோட வியூ தாங்க. 3 வீடு. ஒருத்தர் ஓனர் தங்கிக்கலாம். மீதி 2 வீட்டில் பார்த்திங்கன்னா வேறு வேலையாட்கள் தங்கிக்கலாங்க. இங்கே பாருங்கள், வீட்டில் இதாங்க ஓனர் தங்குற வீடு. எல்லாமே சீட்டு வீடு தாங்க, காங்கிரீட் வீடு கிடையாது. இந்த கிச்சன் ஃபெசிலிட்டி எல்லாமே உங்களுக்கு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எதாவது அடுப்பு வச்சு கூட நீங்கள் எதாவது குக் பண்ணிக்கலாம். அது போக பார்த்திங்கன்னா எல்லாமே வயரிங் பண்ணி வச்சுருக்காரு புதுசாக. இப்போது முழுக்க இது பார்த்திங்கன்னா டைல்ஸும் ப்ளஸ் இந்த ரெஸ்ட் ரூமுக்கான எல்லா இப்போ திங்ஸும் வாங்கி வச்சுருக்காரு. எதனாலனா இந்த ரெஸ்ட் ரூமில் பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து எல்லாமே புதுசா வந்து அந்த டைல்ஸ் ஒட்டுறதுக்கு எல்லாமே திங்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்காருங்க. நீங்க பார்க்க போறதே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரெஸ்ட் ரூம் வந்து பார்க்க போறோம். இந்த ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் உடைச்சு போட்டு வச்சுருக்காருங்க. இனி வந்து ஃபிட் பண்ணிடுவாரு. டைல்ஸ் ஒட்டி 4 பக்கமும் டைல்ஸ் ஒட்டி அந்த அந்த திங்ஸ் எல்லாம் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருவாங்கங்க. வயரிங்கே புதுசாக பண்ணி வச்சுருக்காருங்க. நீங்கள் வேறு சோலார் இன்னொரு எக்ஸ்ட்ரா சோலார் போடுறதா இருந்தாலும் வந்து போட்டுக்கலாங்க. ஏன்னா அவ்வளோ ஹெவியாக வந்து வயரிங் பண்ணி வச்சுருக்காரு உங்களுக்கு. இதில் 3 வீடு இருக்கிறனால ஒரு வீடு ஓனர் கட்டிக்கலாம் இருந்துக்கலாம். மீதி 2 வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டாஃப் இருந்துக்கலாங்க. அட்டாச் பாத்ரூம் ஓனருக்கு, மீதி 2க்கும் தனியாக பாத்ரூம் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல் எடுக்கிற மிஷினுங்க. அதையுமே வாங்கி இதில் வச்சுருக்காருங்க. இதில் தான் புல் எல்லாமே வெட்டிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு அதிலுமே எல்லாமே பண்ணிக்கலாங்க. இது வந்து போருங்க. போர்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 அடியில் போர் போட்டு வச்சுருக்காரு. இது வந்து சோலாருங்க. சோலாரை பாருங்கள் உங்களுக்கு தெரியும். நல்லா அருமையான ஒரு நல்லா ஃபிட் பண்ணி நல்லா சேஃபாக வச்சுருக்காருங்க. இது பார்த்தீங்கன்னா தொட்டிங்க. நான் சொன்னேன்ல டேங்க்கு, இந்த டேங்க் பாருங்கள் தெரியும். பார்த்துட்டிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதத்துக்கு வந்து சீசன் இருக்காதுங்க. எதனால பனி காலத்தில் மல்லிகைப்பூ வராது. நீங்கள் யார் வேணுமாலும் கேட்டுக்கலாம். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் நல்லா வருங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது கொடைக்கானல் பக்கத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்கு. 50 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து கொடைக்கானலுக்கு. நீங்கள் கேமரா பாருங்கள். இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 to 25 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வந்து எடுத்துகிட்டு போய் சந்தையில் போட்டு வந்து காசு பார்ப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி என்ன ரேட்டு இருக்கோ அந்த ரேட்டை வந்து கணக்கு பண்ணி வாங்கிக்கலாங்க. மீதி வந்து எம்டி லேண்ட் சொன்னேன்ல, அதோட எம்டி லேண்டு தான் நீங்கள் பார்க்குறது. இந்த பக்கம் எம்டி லேண்டு ஒரு ஏக்கர் கிடக்குங்க. உங்களுக்கு தேவையானா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து எல்லாம் விவசாயம் பண்ணிக்கலாங்க. வேறு சொல்கிறதுல எதுவுமே இல்லை. உங்களுக்கு பிடிச்சதுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கூட்டு போய் காமிக்கிறேன். இல்லை வேறு டீட்டெயில்னாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. நான் கிளியர் பண்ணுறேங்க. ஒரு அருமையான ஒரு மல்லிகைப்பூ தோப்புங்க. 3 வீடு இருக்குங்க. ஒரு அட்டாச் பாத்ரூம் ஓனருக்கு இருக்குது. மீதி 2 செப்பரேட்டாக இருக்குங்க. எல்லா ஃபெசிலிட்டியும் உள்ளே செட் பண்ணி வச்சுருக்காருங்க. கிரே சொத்து தாங்க. டாக்குமெண்ட் எல்லாமே கிளியராக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நல்லா பெஸ்ட்டாக நான் உங்களுக்கு பண்ணித்தரேங்க. ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. லோ பட்ஜெட்டில் இருக்குது. எதாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.